சாதனைகளை பார்த்து நீங்க அதிகமா சவுண்ட் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் சென்று உங்களை இறக்கி விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து தாவேகா மாநாடுன்ற மாதிரி அது சமூக வலைதளங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏழை எல்லாரும் தான் மாநாடு போடுறாங்க. அதுல போய் என்ன கருத்து? இன்னைக்கு 2வது மாநில மாநாடு விஜய் நடத்துறாரு தென் மாநிலத்துல. நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளும் இல்லாத ஒரு இது, அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகரம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடி கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை இதை நீங்க பாருங்க. அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க, எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க. இது இருக்கிறதா? இது வந்து இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளிச்சுதான் நம்ம வரணும். எங்களை எல்லாம் வந்து இரவா சண்டை போடுவாங்க, கொடியோட பறிச்சுக்கிட்டு சுவரொட்டி எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்துல வச்சு எங்க பிள்ளைகளை எல்லாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? 2வது மாநாடு அதாவது அவங்க கட்சி அவங்க முடிவு, மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு தம்பின்னு பார்த்துதான் நம்ம கரெக்ட் சொல்ல முடியும். மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர போறோங்கிறத வச்சுதான் நம்ம பேச முடியும். சும்மா ஒரு கற்பனையில மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலயே நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு இல்ல. விஜய் கட்சி தொடங்குவாங்க முதல்ல அவர் வரவேற்ற நபர் யாரும் பார்த்தீங்கன்னா நான் கட்சி இருந்தார் சீமான். ஆனா தற்போது அவர் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா சீமான் அவர்கள் இருக்காரு. இதுக்கு முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சுதானே. நீங்க தம்பியா இருக்கிறீங்களா, எதிரியா இருக்கிறீங்களா, அம்மாவா இருக்கீங்களா, அப்பாவா இருக்கீங்களா, எதிரியா இருக்கீங்களா, நீங்க உங்க செயல்பாடுகளை வச்சுதானே. நீங்க திருப்பியும் வந்துகிட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது. நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும். நான் சொல்றேன்ல, இந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் மாற்றா வர்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிக்கிறேன், நான் இந்த அடிப்படையே மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சொல்றோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இப்ப எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் இதுக்கு வர்றாங்க? இப்ப நீங்க முதல்ல வச்சிருக்கீங்க. அப்புறம் இல்ல 67 அவர் வந்தாரு, 77 அவர் வந்தாரு, அது மாதிரி நாங்க வருவோம்னா அது மாதிரி நாங்க வருவோம்னா சொல்லணும். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனாரு, ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனாரு. அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமா இந்த நாட்டுல இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு. ஒண்ணு அண்ணா தொடங்கியது, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்ப அடுத்த மாநாட்டுல அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? ஒண்ணு ஒரு நேரத்துக்கு ஒண்ணு போய் செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்ல. அப்ப அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பா நண்பிகளா இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம். அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிக்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்றோம், சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும். அப்ப புரியுதுன்னு நினைக்கிறவங்க அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்றேன். ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டா அந்த நிலைப்பாட்டுல உறுதியா நின்று செய்யணும். திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படல. அதுதான் அவங்க இருக்காங்கல்ல. எது சரியில்லைன்னு நீங்க சொல்லணும். அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும். இப்ப நீங்க மொத்தமா பிஜேபி எதிர்க்கிறோம், பாசிசம் எதுல பாசிசமா இருக்குதுன்னு சொல்லணும். அந்த செயல் என்னன்னு சொல்லணும். நீங்க இது சரியில்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க, வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் இது சரியில்லைன்னு. எதனால சரியில்லை? அப்ப எது சரின்னு சொல்லணும். ஒரு தலைமைக்கு தகுதி அதான். நீங்க வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை, இந்த பாதையில போங்கன்னு சொல்லணும். அந்த பாதை எது? இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க, எது சரியான பாதைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காப்ல. நீங்க நான் கேட்கறது பதில் சொல்லு. வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்களா? வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்க? எதனால மன்னராட்சி? எதனாலன்னு கேக்குறேன்ல, எதனாலன்னு கேக்குறேன்னு சொல்லுங்க. எதனால மன்னராட்சி? அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல?
நேர்மையா பேசணும். தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க, புரியுதா? இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல் மன்னராட்சி, ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸ் தான் ஒழிக்கணும். அது பேசணும்ல. அப்போ அதை பேசி இதையும் பேசணும். ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல, அதையும் பேசணும். புரியுதா? இங்க மயிலிறகால தடவுறது, இங்க கட்டக்கம்பால அடிக்கிறதுன்னா அது சரியான வழிகாட்டுதலா இருக்க முடியாது. பேசுனா பேசணும். மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இப்ப பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேரளால வயநாட்டுல வந்து நின்னி இல்ல, வயநாட்டுல நின்னீங்கல்ல, அங்க நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க. ராகுல் காந்தி ஐயா, நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க. கேரளாவில யாருமே இல்லையா அந்த தொகுதியில வேட்பாளர் அணிக்க? உங்க கட்சியில வேற யாருமே இல்லை, நேரம் உங்க தங்கச்சி கொண்டாந்து நிக்கிறிய. இது என்னாச்சு? போங்க தம்பி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.